கள்ளக்காதலுக்காக தான் பெற்றெடுத்த 2 குழந்தைகளை கொன்ற டிக்டாக் அபிராமி. குன்றத்தூர் அபிராமியும் கணவர் விஜயும் 8 வருஷமா காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிரியாணி கடை ஊழியரான மீனாட்சி சுந்தரத்துடன் ஏற்பட்ட கள்ளக்காதலின் காரணமாக அவருடன் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கணவர் குழந்தைகளை பிரிந்து அவருடன் வாழ்ந்து வந்திருக்கிறார் கொஞ்ச காலம். சரி, அவருடைய கணவர் விஜயும் அபிராமியுடைய குடும்பமும் சேர்ந்து குழந்தைய காரணம் காட்டி, பாருமா குழந்தை இருக்கிறாங்க, நீ வந்துருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து அபிராமிய அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. உடனே அபிராமியும் சரின்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்காதலுக்கு தடையா இருக்கிறது என் குழந்தைங்க தானே சொல்லிட்டு இந்த காம எச்ச நாய்ங்க குழந்தைங்க குடிக்கிற பால்ல 5 தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கு அந்த எச்ச நாய் சுந்தரம் செத்துட்டாங்களான்னு கேள்வி கேட்கிறான். ஈவு இறக்கமே இல்லாத காம இச்சை கொண்ட சுயநல மோகத்திற்காக அபிராமியும் சுந்தரமும் அந்த 2 குழந்தைய, அப்பாவி குழந்தைய கொன்னு குவிச்சிருக்கிறாங்க. தாய்மைனா என்னன்னு தெரியுமா? மனித உருவில் இருக்கக்கூடிய யாரையுமே உனக்கு எக்ஸாம்பிளா சொல்லக்கூடாது, கம்பேரும் பண்ணக்கூடாது. ஏன் மிருகத்துல கூட இந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை பருந்துகளிடம் இருந்து காப்பதற்காக இறக விரிச்சு உயிரை கொடுத்து போராடும். அதே மாதிரி நாய் கூட தன்னுடைய குட்டியை பிறந்த உடனே யாருன்னா தொட வந்தா மூர்க்கமா குறைக்கும். எங்க வாச்சும் ஒரு பெண் தாய் மிருகம் தன்னுடைய குழந்தைய கொன்றதா, அதுவும் காம ஆசைக்காக கொன்னதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆண் மிருகம் கூட இந்த இடத்துல இன்னொரு பெண்ணின் மீது காம இன்பத்திற்காக ஆசைப்பட்டு அந்த பெண்ணினுடைய குழந்தை மிருகத்தை கொண்டிருக்கும். ஆனா தாய் மிருகம் ஒருபோதும் செஞ்சிருக்காது. இந்த 6 அறிவுல மனித உருவில் இருக்கக்கூடிய இந்த மிருகம், சாரி இத மிருகத்தோடு கூட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு தாய் மிருகம் கூட ஒரு குழந்தையை இந்த அளவுக்கு நினைக்கவே நினைக்காது. ஆனா இந்த அபிராமி நினைச்சிருக்காங்க. இதுக்காக 2018 தொடரப்பட்ட வழக்கு 2025 நீதிபதியார் சொல்றாரு, இது காந்திகள் இருக்கக்கூடிய தேசம் ஆகையான காரணத்தினால இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா இவங்க ஆயுள் முழுக்க சிறையில இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவரும் நீதி வழங்கி இருக்கிறாரு. இந்த வழக்குல அபிராமிக்கு கொடுத்த தண்டனை போதுமானதா இல்ல வேற ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.